50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நேருவை பத்தின விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ புதுசா அமலாக்கத்துறை அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இதோட பின்னணி காரணம் என்ன சார்? இல்லை, நேருவை பொறுத்தவரை உள்ளாட்சித்துறையில் பல ஆயிரம் கோடி ஊழல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. 2538 பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள், குடிநீர் வளங்கள், கழிவுநீர் அகற்றல், இந்த துறையில் 25 லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கு. இதை முடிவு செய்தது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். அவருடைய உறவினர்களான சின்ன ரமேஷ், பெரிய ரமேஷ், அவருடைய மகன், அவருடைய உறவினர், சம்பந்தி, இப்படியான ஒரு குழு தான் இந்த மோசடிகளை செய்கிறது. இது மாநில காவல்துறை விசாரிக்க சொல்லி அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கிறது. அது பேசாமல் குப்பையில் கிழித்து போட்டு இருக்கலாம். மாநில காவல்துறை மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது எப்படி விசாரிக்கும்? அமலாக்கத்துறை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2538 பணியிடங்கள், 870 கோடி, 900 கோடி ஊழல் நடந்திருக்கு. அமலாக்கத்துறை இதை மாநில டிஜிபிக்கு விசாரிக்க சொல்லி மாநில விஜிலன்ஸ் துறையும் குற்றவியல் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. காரணம், கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சி காலத்தில் வேலுமணி மீது போடப்பட்ட பல லட்சம் கோடி ஊழல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அறப்போர் இயக்க ஜெயராம ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கார். சூமோட்டாவாக வேலுமணி விசாரிக்க சொல்லி நீதியரசரும் உத்தரவு போட்டிருக்கார். ஆனால் இன்று வரை விசாரிக்கப்படவில்லை. ஆட்சி முடிஞ்சு போச்சு. எதிர்க்கட்சி வேலுமணியினுடைய ஊழலை மறைக்கிற அரசு எப்படி தன்னுடைய கட்சி அமைச்சர் ஊழலை எப்படி பொதுவெளி கொண்டு வரும்? அமலாக்கத்துறை என்பது யாருக்கு அமலாக்கத்துறைன்னு தெரியல. இப்போ இந்த ஊழல் நடந்திருக்குன்னு எடப்பாடி, நயினார் நாகேந்திரா, அன்புமணி, அண்ணாமலை, டிடிவி தினகரன் இத்தனை பேரும் அறிக்கை கொடுத்துருக்காங்க. இவர்களும் ஊழல் சிறைக்கு போகிறவர்கள், போனவர்கள். அப்போ முன்னாள் ஊழல், இந்நாள் ஊழல். எடப்பாடி மீது வழக்கு இருக்கு, நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு இருக்கு, அண்ணாமலை மீது வழக்கு இருக்கு, அன்புமணி மீது வழக்கு இருக்கு, டிடிவி மீது சிறையிலே அடைபட்டு கிடந்தார். அப்போ முன்னாள் ஊழலை இந்நாள் ஊழல் சொல்லுவது, இந்நாள் ஊழலை முன்னாள் ஊழல் சொல்லுவது. எங்கே இந்த மக்களுடைய வரிப்பணம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய், லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்படுகிறது. அதிகாரிகளும் உடந்தை, அரசியல்வாதிகளும் உடந்தை. இந்த உடந்தைகளை நீதிமன்றமும் நீதிமன்றமும் சூமோட்டாவாக விசாரிக்க சொன்னாலும் காவல்துறை அதை விசாரிப்பதில்லை. காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்போ மக்களுக்கு உண்மை போய் சேருவதும் இல்லை, மக்களுடைய பணம் மீட்டெடுப்பதற்கான சூழலும் இல்லை. சார், இப்போ நேருவை மட்டும் டார்கெட் பண்றதுக்கு என்ன காரணம் சார்? ஏன்னா அவரை டார்கெட் பண்றதுனால என்ன அதான் அவங்களுக்கு நடக்க போகுது? இல்லை, ஊழல் பண்ண நபர் தானே. ஊழல் செய்த நபரை திருடனை போலீஸ் பிடிக்கத்தானே செய்யும். இதுக்கு என்ன போலீஸுக்கு என்ன டார்கெட் இருக்கும்? போலீஸுக்கு என்ன டார்கெட் இருக்கும்? திருடனை போலீஸ் பிடிச்சுதான் ஆகணும். ஏன் இந்த போலீஸ் திருடனையே டார்கெட் பண்ணுதுன்னு கேட்குற மாதிரி இந்த கேள்வி. ஊழல் நடந்தது உலகம் பூரா தெரியும். ஊழல் நடந்தது, அமலாக்கத்துறையும் தன் பங்குக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. நீங்கள் நேரு பெயரை சொல்லி மங்களூர் தொகுதி உட்பட்ட சுகுணா முன்னாள் ஊராட்சி தலைவி, அவருடைய கணவர் வேட்டை சங்கர், இப்போ அவர் KND சங்கராக இருக்கார். இளைஞரணி அமைப்பாளராக மங்களூரில் இருக்கார். பல 100 கோடி சம்பாதிச்சிருக்கார். யார் பேரை சொல்கிறாரு? வடக்கே வசந்தம் கார்த்திகேயன், தெற்கே CV கணேசன், மேற்கே நேரு, இப்படி இத்தனை பேரை சொல்லுகிற இந்த வேட்டை சங்கரை
பல வேட்டை சங்கர் இருக்கான் தமிழ்நாடு முழுக்க. மணல் கடத்தல் மாபியாக்கள். என்னையா ஒரு வேட்டை சங்கர்னா என்ன ஒரு பெரிய யுத்தத்தில் போய் வேட்டை நடத்திட்டு இருந்தார்? இல்லை, நீங்கள் அங்கே இருக்கிற முயல்கள், எலி, இப்படியான சின்ன மிருகங்களை வேட்டையாடி வயிறு வளர்த்த ஒருவர் இன்னைக்கு 100 கோடி ரூபா வச்சிருக்கார். எல்லா மணல் மாபியாக்கள் தான், மணல் கடத்தல் தான். உள்ளாட்சித்துறையில் பலாயிரம் கோடி ஊழல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. உள்ளாட்சித்துறையில் இருக்கக்கூடிய கமிஷனர் 5 கோடி ரூபா அவருக்கு அந்த பணியினுடைய அந்த இடத்தில் வேலை பார்ப்பதற்கு 5 கோடி ரூபா கொடுத்து வர்றாரு. அப்ப எத்தனை கோடி அவர் திருடுவாரு? இது அத்தனையும் ஒருங்கிணைப்பது IAS. அவருக்கு தனியா 1 கோடி கொடுக்கணும், இல்லை யாரும் வேலை பார்க்க முடியாது. கார்பரேஷன் கமிஷன் அத்தனை பேருமே 2 கோடி கொடுத்து வந்தானா 5 கோடி திருடத்தானே செய்வான். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கார்பரேஷன் கமிஷனர்களை இந்த நபர்கள், நீங்கள் நேரு அலுவலகத்திலேயே ஒரு அலுவலர் இருக்கார். முதல்ல கட்சிக்காரன் வழியாக சென்னை வருவாங்க. என்ன டிரான்ஸ்ஃபர் வேணும், என்ன ஒப்பந்தம் வேணும், குப்பை எழுகிற ஒப்பந்தம், நீங்கள் தெருவிளக்கு 150 ரூபா விளக்கு 5000 ரூபாய் போட்டு எடுக்கப்பட்டதாக வேலுமணி மீது பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல். நேருவிடமும் வேலுமணியிடம் இருந்து அதே அதிகாரி தான் ஊழல். வேலுமணியிடம் இருந்த அதிகாரிய என்னிடமும் ஊழல் செய்து கொடு, எனக்கு பல லட்சம் கோடி சம்பாதிச்சு கொடுன்னு அவரை சிறையில் போட்டிருக்கணும். கார்த்திகேயன் IAS சிறையில் அடைத்திருக்கணும். அவரை பணி உயர்வு, பதவி உயர்வை கொடுத்து தனக்கு அருகிலே வைத்திருக்கிறார். எதுக்கு? கொள்ளையில் அடிப்பதற்கான சூட்சுமங்கள் தெரிஞ்சவர். இதை இந்த அரசு பார்த்து கொண்டிருக்கிறது. போன அதிமுக அரசியல் அடித்த கொள்ளையடித்தவர் தான் கார்பரேஷன் கமிஷனர், நகராட்சி இயக்குனர், இப்படி பல பதவிகளை வகிக்கிறவர் தான் IAS. போன ஆட்சியில் இவர் தான் இதே பதவி, இந்த ஆட்சியில் இதே பதவினா கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய பதவிகளை, எல்லா முடிவுகளையும் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் TVH தான் முடிவு பண்ணு. நேருடைய அத்தனை டெண்டர்களையும் நீங்கள் மெரினா பீச்சில் ப்ளூ பீச்சுன்னு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட். என்ன ப்ளூ பீச்சுனா மொரிஷியஸ், மாலத்தீவு, கொழும்பு, நீர்கொழும்பு, இப்படி நீல கடற்கரைகளில் பிரம்பு நாற்காலிகள். யாருக்கு? சுற்றுலா பயணிகளுக்காக 10 கோடி ரூபா போட்டதாக பில் எழுதியிருக்கான். ஆர்டிகள் போட்டால் வரும். எங்கேயா அந்த மூங்கல் சேர் 10 கோடி ரூபாய் எத்தனை சேர் வாங்கணும்? மெரினா பீச் பூரா அது அந்த ப்ளூ பீச் திட்டத்துக்காக வாங்கப்பட்டதாக கணக்கில் எடுக்கப்பட்டு 10 கோடி யாருடைய வங்கி கணக்குக்கு போனோம். இதுதான் அவரை டார்கெட். கொஞ்சம் நஞ்ச டார்கெட் இல்லை. சாதாரண நபராக லால்குடியில் மிளகா வத்தல் விற்றவர் இன்னைக்கு ஆசியாவிலே பெரிய அரிசி ஆலை, நவீன தொழில்நுட்ப அரிசி ஆலை, ஆசியாவிலே பெரிய அரிசி ஆலை நேருடையது. காவேரி மருத்துவமனை நேருடையது. ஒரு மருத்துவமனை 10,000 கோடிக்கு போகும். சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் நேரு. அவங்க அப்பா காங்கிரஸ் கலவில் நேருன்னு பேர் வைக்கிறார். இப்படி பல கோடிகளை அப்படியா திருடனை போலீஸ் டார்கெட் பண்ணாமல், ஆனால் அந்த டார்கெட்டுக்கு அவர் பயப்பட நபர் அல்ல. பட்டேல் அண்ட் கம்பெனின்னு ஒரு கம்பெனியை வச்சுருக்கார். குஜராத்தை சேர்ந்த ஒரு குஜராத்தி கம்பெனி. அந்த கம்பெனிக்கு என்ன வேலைன்னா கொங்கு மண்டலம், திண்டுக்கல் மாவட்டம் போன்ற பகுதிகளில் பாதாள சாக்கடை கட்டுவது. ஒரு 500 கோடிக்கு ப்ராஜெக்ட்னா 250 கோடி கட்டுவான். 250 எடுத்துகிட்டு போயிடுவான். எங்கே எடுத்துகிட்டு போயிடுவான்? குஜராத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். இப்படி வருடத்திற்கு பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து கொண்டிருக்கிற இந்த பட்டேல் கம்பெனி தான் குஜராத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டில் பாதாள சாக்கடை திட்டத்தை செய்கிறான். அப்போ இதெல்லாம் அமித்ஷாவை சரி கட்டுவதற்கு, குஜராத்தி மூலம் குஜராத்தியை சரி கட்டுவதற்காக அந்த பட்டேல் என்கின்ற நிறுவனத்தை நேரு பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஆக திமுகவினுடைய அரசியல் இந்த நவம்பர் டிசம்பரோடு முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு தேர்தல் வந்துடும். இதன் பிறகு இந்த ஊழல்லாம் செய்ய முடியாது. அதற்காக அவசரப்பட்டு கூட்டுறவுத்துறையில்
7 லட்சம் ரூபா ஒரு போஸ்டிங். கூட்டுறவுத்துறை கணக்காளர், பணியாளர், இப்படி 2000 பணியிடங்கள் அவசரமாக நிரப்பப்படுகிறது. எந்த துறை எடுத்தாலும் 2 மாத காலத்துக்குள் அவசரமாக பல துறைகளில் இதெல்லாம் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்படுகிறது. எடுக்க மாட்டாங்க. எடுத்திருந்தால் நேரு உள்ளே போயிருக்கணும். இப்படி ஐடி துறை கொடுப்பது எல்லா துறைக்கு நீக்கமர நிறைந்து கொடுப்பவர் தான் நேரு. இதுதான் நேருவுடைய. எந்த பத்திரிக்கையும் பேச மாட்டாங்கிறான், எழுத மாட்டாங்கிறான். ஏன்? பணம் பாதாளம் வரை போய் சேர்ந்துருச்சு. எந்த பத்திரிகையில் வராது. நேருவுக்கு நெருக்கமான புலனாய்வு பத்திரிகைகள், நேருவுக்கு நெருக்கமான பல நிறுவனங்கள், இவர்களால் நடத்தப்படுகிற துறையில் எந்த செய்தியும் மக்களால் சொல்லப்படாது. இல்லை சார், தொடர்ந்து திமுக கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறை ஊழல் குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து இந்த டாஸ்மாக் ஊழல் வந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் கே நேருவோட எந்த ஊழல் விஷயம். ஸோ தொடர்ந்து இவங்க அமலாக்கத்துறை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா சார், இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அமலாக்கத்துறைக்கு ஆதாரங்கள் கிடைக்குது, அமலாக்கத்துறை பண்ணுது. அமலாக்கத்துறைக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீங்கள் 30,000 கோடி ஊழலாம் 3,000 கோடி கைமாறுகிறது வழக்கு காணாம போகுது. மணலில் ஏறக்குறைய 30,000 கோடி ரூபா ஊழல் வந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு தொடுத்தது. மதுவில் 30,000 கோடி ஊழல் நடந்தது. அந்த வழக்கெல்லாம் நகரவே இல்லையே. எங்கே பேசி முடிக்கப்படுகிறது? டெல்லியில் பேசி முடிக்கப்படுகிறது. அத்தனையும் அமைதியாக போகிறது. இதுக்காகத்தான் இந்த அமலாக்கத்துறை இருக்கு. அமலாக்கத்துறை ஏவி விடுகிறவர்கள் தங்களுடைய வேலைகளெல்லாம் அமலாக்கப்பட்டு விட்டால் அமலாக்கத்துறைக்கு வேலை இல்லாமல் போயிருக்கு. மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை நீங்கள் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையும் தமிழ்நாடு அரசை மிரட்டி அந்த லஞ்ச பணத்தில் பங்கு வாங்குவதற்காக மட்டுமே செயல்படுத்துகிற துறையாக மாறி போயிருக்கிற காரணம். ரெண்டாவது, அரசியல் ரீதியாக அவர்களை விரட்டி எந்த வழக்கும் கைது செய்யப்பட்டதும் இல்லை, அவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டதும் இல்லை, வழக்கு நடந்ததும் இல்லை, வழக்கு விரைவுபடுத்தப்பட்டதும் இல்லை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததும் இல்லை. எந்த வேலையும் நடக்கலை. அப்படியே விட்டுருவாங்களோ சார்? வேற முடிஞ்சதுன்னா விட்டுற வேண்டியதானே. காவல்துறை ஒரு திருட்டை வேகமாக விசாரிக்கும். அந்த திருட பாதி பணத்தை காவல்துறை கொடுத்தா அந்த வழக்கு நீர்த்து போயிடும். நான் நீதிமன்றத்தில், சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்காக நான் செல்லுகிற பொழுது அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. 30 பவுன் திருடு போயிடுச்சு. அந்த 30 பவுனை திருடிய பெண் கோர்ட்டில் ஒப்படைக்கணும். கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டாம், 15 பவுனை கொடுத்துரு, நீ 5 பவுன் எடுத்துக்க. பேரம் நடக்கிறது. அந்த முடியவே முடியாதுங்குது. காவல்துறை 30 பவுனையும் கொடுன்னு கேட்குறாங்க. இந்த கோர்ட்லேயே சரண்டர் ஆகுறது. இப்படித்தான் நடக்குது. பல தங்கையாக்கள் ஒளிந்திருக்கிறான், பல பெரிய பெரிய பதவிகளில். அப்போ அவர்களால் தான் இது போன்ற குற்றங்கள் மறைக்கப்படுகிறது. இது போன்ற தவறுகள் தொடர்ந்து செய்ய அனுமதிக்கப்படுகிறது. ஓகே சார், இப்போ சமீபத்தில் பசும்பொன்னில் வந்து ஓபிஎஸ், அப்புறம் டிடிவி தினகரன், செங்கோட்டையன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கே தேவர் குரு பூஜையில் கலந்துக்கிட்டு அவங்க எல்லாருமே அதிமுக ஒன்றிணைக்க தான் நாங்கள் வந்திருக்கோங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதோட பின்னணி காரணம் என்ன சார்? இல்லை, எந்த அதிமுக அவங்க சொல்லலையே. ஒரு அதிமுக எடப்பாடிட்டு இருக்கு. இவர்கள் சொல்லுகிற அந்த அதிமுக எங்கே இருக்குன்னு தெரியல, அவர்களுக்கே தெரியல. அதிமுக என்பது இரட்டை இலையை பூர்வீகமாக கொண்டது. எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு ஜெயலலிதாவால் நடத்தப்பட்டு இப்போ அது எடப்பாடி வசம் பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. இது ஒரு அதிமுக. ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து விலகி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பலாப்பணத்தில் நின்றவர். அவர் எந்த அதிமுக தொண்டன் அவருக்கு ஓட்டு போடலை, ரெட்டை இலையே அவருக்கு கிடைக்கல. அப்போ அவர் எந்த அதிமுகவை சொல்கிறார்? செங்கோட்டையன் அதிமுகவை பிளப்பதற்கு டெல்லிக்கு சென்று பாஜக அவருடைய எடுபடியாக மாறி போனவர் இந்த செங்கோட்டையன். அவரையும் அதிமுக தொண்டை கோபியிலிருந்து தூக்கி வீசிட்டான். செங்கோட்டையனையும் அதிமுக, செங்கோட்டை வீட்டுக்கு இப்போ அதிமுக தொண்டை போகிறதே இல்லை. செங்கோட்டையனுடைய கைத்தடிகள் தான் ஒரு கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்கான். அப்போ செங்கோட்டையனையும் அதிமுகக்காரன் மறந்துட்டான். டிடிவி
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்து நடத்துறாரு. அவருக்கு அதிமுகவுக்கும் சம்மந்தமே இல்லை. சசிகலா வந்து கொண்டு இருக்கிறார் வருகிறார் வந்து விட்டார். சரி, அந்த அம்மா வந்து என்ன பண்ண போகுது? அந்த அம்மா தென்காசியில் ஆரம்பித்தது அதிமுகவை ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லி. தென்காசியில் ஆரம்பித்த கூட்டம் தென்காசியிலே முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா எந்த ஒன்றிய செயலர் நகர செயலர் யாரும் போய் பார்க்கல. அப்போ இவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத அதிமுகவை ஒன்றிணைக்கிறேன்னா ஒரு வேடிக்கை வினோதமாக இருக்கேன். அதிமுகவில் இருந்திருந்தால் இவர்களை கேட்பது நியாயம். ஓபிஎஸ்க்கு அதிமுகவுக்கு சம்மந்தமே இல்லை. அதிமுக அலுவலகத்தை கத்தி கடப்பாறையோடு போய் உடைச்சார். எந்த அதிமுக தொண்டனாவது தன்னுடைய கட்சி அலுவலகத்தை உடைப்பானா? அப்போ இவர் அதிமுகவே இல்லை. அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களை பிரித்து ஆட்சி கவிழ்ப்பதற்கு முயற்சி நடத்தினார். அப்போ இவர் அதிமுகவா? அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்கிற ஒருவர் எப்படி அதிமுகவா இருக்க முடியும்? அப்போ இவர் அதிமுக இல்லை. ஒன்று அமமுக, இன்னொன்று பலாப்பழம், இன்னொன்று செங்கோட்டையன் அதிமுகவை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் நினைக்கிற பாஜகவினுடைய கையாளாக கைக்கூலியாக மாறி எந்த நபரும் அதிமுக அல்ல. இவர்கள் சொல்லுகிற இந்த அதிமுக எங்கே இருக்குன்னு தெரியல. அதிமுக என்பது இரட்டை இலையை பூர்வீகமாக கொண்டு இப்போ 62 சட்டமன்ற உறுப்பினர்களை எடப்பாடி தலைமையில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாகவும் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிறார். இதுதான் அதிமுக. இவர்கள் சொல்லுகிற அதிமுக ஒருவேளை ஆந்திராவில் இருக்கலாம், இல்லை என்றால் கர்நாடகாவில் இருக்கலாம், இல்லை என்றால் அந்தமானில் இருக்கலாம். அது தமிழ்நாட்டில் இல்லை. இவர் சொல்லுகிற அதிமுக அதை ஒருங்கிணைப்பதற்காக முயற்சி எடுக்கிறார்கள். அடுத்து இவர்கள் அந்தமானுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. சார், இந்த பேட்டியில் கூட எடப்பாடி அவர்கள் சொல்றது என்னன்னா, இவங்க 3 பேருமே திமுகவோட பி டீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு சார். இதை பத்தி எப்படி பாக்கீங்க? ஆமா, இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அதிமுக ஜெயிச்சிடக்கூடாது. திமுக செங்கோட்டையனையும் டிடிவியும் ஓபிஎஸும் ஒன்றாக நிறுத்தி 234 தொகுதியிலும் வேட்பாளர் போட போகிறாங்க. அவங்க 3 பேருமே. ஆமாம், இதில் திமுக தான் ஃபைனான்ஸ் பண்ண போகுது. அப்படி செய்தால் ஒரு தொகுதியில் 1000 ஓட்டை பிரித்தா 2 லட்சம் ஓட்டை பிரிச்சிடலாம். தமிழ்நாடு முழுக்க 2000 ஓட்டை பிரித்தால் 5 லட்சம் ஓட்டை பிரிச்சிடலாம். இந்த 5 லட்சம் வாக்கு என்பது அதிமுகவில் ஒரு பெரிய வாக்கு. இதை திமுக உடைய பொருளாதார பின்னணியில் செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா கும்பல் நினைத்து அதிமுகவை எப்படியாவது தோல்வியடைய வைக்க வேண்டும் என்பது திமுகவுடைய திட்டத்திற்கு இவர்கள் உறுதுணையாக இருந்தால் கண்டிப்பாக அதிமுக சேதமடையும், பலத்த சேதமடையும் என்ற எண்ணம் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதற்கான முயற்சி தான் அதிமுகவை ஒன்றிணைக்கிற இந்த வாசகம் திமுகவை ஒன்றிணைக்கும். திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த 4 அணியினுடைய எதிர்கால திட்டம். அதைத்தான் எங்கே பயன்படுத்துகிறாங்க? குரு பூஜையில் ஒன்று கூடுகிறார்கள். இவருக்கு உண்மையாகவே தேவர் திருமகனுடைய நினைவகத்தில் இவர்கள் மரியாதை செலுத்துவதற்காக வரவில்லை. இதுக்காக தான் போன்று. இப்பதான் கரெக்டா வந்திருக்கீங்க. இவருடைய நோக்கம் என்னன்னா, அங்க ஒரு விளம்பரம் கிடைக்கும். தமிழ்நாட்டுடைய தென்புலத்து மக்கள் தேவர் மீது இன்னைக்கு பற்றற்ற பாசம் உடையவர்கள். அப்போ அதை பயன்படுத்தி கொண்டால் எடப்பாடிக்கு ஒரு இடையூறு ஏற்படும். எடப்பாடிக்கு 1000 ஓட்டுனா 234 தொகுதியிலையும் 2,34,000 ஓட்டு. 2000 ஓட்டுனா 4,46,000 ஓட்டு. இதை பிரிச்சாலே அதிமுக தோத்துரும். இதுதான் திமுகவினுடைய பி டீம், திமுகவினுடைய பிளான். ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் ஒரு 25 லட்சம் ரூபா செலவு பண்ணுவாங்க. அப்போ 234 தொகுதிக்கும் ஏறக்குறைய ஒரு 100 கோடி ரூபா திட்டம். முக்கியமாக இவங்க எல்லாரும் புறக்கணிச்சா அதிமுக சைட்லேருந்து தென் மாவட்டங்களில் ஓட்டு குறையுங்களா சார்?
இல்லை, அதெல்லாம் தாண்டி இப்போ தென் மாவட்டங்களில் அதிமுக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற மனநிலை வந்துருச்சு. இவர்களுக்கு ஓட்டு போட்டால் அதிமுக தோற்று போகணும்னு தெரியும். அதிமுக ஆதரவாளர்களுக்கு இவர்கள் வெற்றி பெற மாட்டாங்கன்னு தெரியும். 1000 ஓட்டு 2000 ஓட்டு வாங்குவது ஓட்டை பிரிப்பதற்காகன்னு மக்களுக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கிற போது எப்படி இந்த ஓட்டை பிரித்து தோற்க போகிற இந்த ஆட்களுக்கு எப்படி அதிமுக தொண்டை ஓட்டு போடுவான்? திமுக வெற்றி பெறுவது அதிமுக தொண்டை விரும்ப மாட்டான். அதிமுக தோல்வியடையவே விரும்ப மாட்டான். இவர்கள் செய்கிற 4 பேர் செய்கிற வேலை திமுக வெற்றி பெறணும். அதிமுகவுடைய ஜென்ம வெறி எது? திமுக. அதிமுகவை சேர்ந்தவன் திமுக ஜெயிக்கிறக்கா அரசியல் பண்றான். அப்போ இவர்கள் அதிமுகவை அல்ல என்பதுதான் நிரூபணமாகுது. அதிமுக இவர்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை என்பதுதான் நிரூபணமாகுது. அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதிமுகவுடைய ஜெயலலிதா எம்ஜிஆருடைய பரம வைரி திமுக வெற்றி பெற வேண்டும். திமுக வெற்றி பெற்றால் அதிமுக தோல்வி அடையும். இப்படி சொல்லுகிறவன் எப்படி எம்ஜிஆர் தொண்டனா ஜெயலலிதா தொண்டனா இருக்க முடியும்? இதை தொண்டன் புரிந்து வைத்தால் இவர்கள் தான் தோல்வி அடைவார்கள். இவர்கள் ஆதரிக்கிற திமுக தான் தோல்வி அடைவதை தவிர அதிமுக தோல்வி அடையாது. ஓகே சார். இப்போ சமீபத்தில் இதுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவரை சந்திச்சது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டியும் திமுக ஆட்சி அமைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை இவர் திமுக சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல? நீங்கள் இவரை அதிமுக பன்னீர்செல்வமாக தான் பார்க்குறான். இவர் திமுக கூட்டணிக்கு போனால் உதயநிதிக்கு வெஞ்சாமரம் வீச வேண்டி வரும். ஜெயலலிதாவுக்கு வெஞ்சாமரம் வீசிய ஓபிஎஸ் உதயநிதிக்கு வெஞ்சாமரம் வீச வேண்டி வரும். இதெல்லாம் அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என்பது அவருக்கே தெரியும். பாஜகவில் சேர்ந்து கொண்டு காவி கலராக மாறுவதற்கு முயற்சித்தார். கடைசி காலத்தில் பாஜகவா பழியோடு தான் இருக்க விரும்பவில்லை. அதனால் அந்த முயற்சிக்கும் அவர் வெளியேறிவிட்டார். இப்பொழுது எப்படியாவது அதிமுகவை விரட்டி உருட்டி அதிமுகவில் தன்னை இணைந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார். அது எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, அமைதியாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அரசியல் பல சதி சூழ்ச்சி, செங்கோட்டையனை போல சூழ்ச்சிக்கு உள்ளாகாமல் இருந்தால் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற ஒரு உறுதி உத்தரவாதத்தை ஓபிஎஸ்க்கு கொடுத்துருக்கார். அதை ஓபிஎஸ் காப்பாற்றினால் ஓபிஎஸ்க்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. இல்லை என்றால் செங்கோட்டையனை போல அரசியல் அனாதை ஆக்கப்படுவதற்கான வாய்ப்பு தான் ஓபிஎஸ்க்கு, செங்கோட்டையனுக்கும் டிடிவி தினகரன் 3 பேருக்கும் இதுதான் எதிர்காலமாக இருக்கும். ஓகே சார். இப்போ தாவேக்காவை அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வர முயற்சிக்கிறாங்களா? தாவேக்கா ஏற்கனவே பிஜேபி மண்டியிட்டு விட்டது. தாவேக்காவுக்கு வேறு வழியே இல்லை. திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் பாஜகவோட சரணையாக விட்டால் நீங்கள் தாவேக்கா நிர்வாகி அத்தனை பேரும் சிறைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். சிறையிலிருந்து மீண்டதுக்கு தற்காலிகமாக பாஜக உதவிய காரணத்தினால் பாஜகவோடு பயணம் செய்து அதிமுகவோடு சேர்ந்து எதிர்க்கட்சியை பிடிப்பதாவது தங்களுடைய நோக்கம் நிறைவேறும் என்ற நிலைக்கு செப்டம்பர் 27க்கு முன்பு செப்டம்பர் 27க்கு பின்பு என்று விஜயனுடைய நிலைமை மாறி போயிருக்கிறது. எதை செய்வதென்று தெரியவில்லை. நிர்மல்குமார் சொல்லியிருக்கார், நாங்கள் இந்த அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கார். சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி இதை தவிர வெளியேற முடியாத அளவுக்கு அவருடைய அரசியல் சூழல், அரசியல் கன்னிகள், அரசியலுடைய பிண்டி பிணைந்திருக்கு. அதனால் பாஜகவுடைய வைத்த வலையில் தாவேக மாட்டிக்கொண்டது, தப்பிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு திமுக வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்ற நோக்கத்திற்கு பாஜகவினுடைய திட்டத்திற்கு தாவேக பயன்படுத்தப்படும். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். ஓகே சார். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.